Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பார்த்திபன் கனவு அத்தியாயம் 7. அருள்மொழி தேவி. பொன்னனும் வள்ளியும் உறையூர் கோட்டை வாசலுக்கு வந்த அதே சமயத்தில் ராணி அருள்மொழி தேவி அரண்மனை உத்தியான வனத்துக்குள் பிரவேசித்தாள். பல்லவ தூதருக்கு மகாராஜா கூறிய பதிலை ஏவலாளர்கள் உடனே வந்து மகாராணிக்கு தெரிவித்தார்கள். மன்னர் வரும் வரையில் பொழுதுபோக்குவதற்காக ராணி உத்தியான வனத்துக்குள் சென்றாள். அவ்வனத்தில் சண்பக மலர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மூலைக்கு போய் அங்கே அமைந்திருந்த பளிங்கு கல் மேடையில் உட்கார்ந்து கொண்டாள். அங்கிருந்து பார்த்தபோது மேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனமாய்க் கொண்டிருந்த காட்சி அடிமரங்களின் வழியாக தெரிந்தது. மேல்வானம் முழுவதும் பத்தரை மாற்று தங்க விதானத்தைப் போல தகதகவென்று பிரகாசித்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே தங்க நிறத்தின் சோபை மங்கி கொண்டு வந்தது. அடிவானத்தில் சூரியன் மறைந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் மேல்வானம் முழுவதும் ஒரே இரத்தச் சிவப்பாய் மாறிற்று. இந்த காட்சி அருள்மொழி தேவிக்கு ரணகளத்தையும் அங்கே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதையும் ஞாபகப்படுத்திற்று. தேவி நடுநடுங்கி கண்களை மூடிக்கொண்டாள். மறுபடி அவள் கண்களை திறந்து பார்த்தபோது வெள்ளி நிலவின் இன்ப கிரணங்கள் மரக்கிளைகளின் வழியாக எட்டி பார்க்க தொடங்கியிருந்தன. ராணியின் உள்ளத்தில் பழைய ஞாபகங்கள் குமுறி கொண்டு வந்தன. 12 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திப மன்னனுக்கு மாலையிட்டு இந்த அரண்மனைக்கு அவள் வந்தாள். அந்த நாளிலிருந்து இம்மாதிரி வெண்ணிலவு பிரகாசித்த எத்தனையோ இரவுகளில் அவளும் பார்த்திபனும் இந்த உத்தியான வனத்தில் கைகோத்து கொண்டு உலாவியதுண்டு. இங்கு இந்த பளிங்கு கல் மேடை மீது உட்கார்ந்து இருவரும் நேரம் போவதே தெரியாமல் இருந்ததுண்டு. அந்த நாளில் பார்த்திபன் சில சமயம் புல்லாங்குழல் கொண்டு வந்து இசைப்பான். அருள்மொழி மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருப்பாள். கண்ணபெருமானே பார்த்திபனாக உருக்கொண்டு வந்து மனம் புரிந்ததாக எண்ணி பூரிப்படைவாள். இப்படி சில காலம் வாழ்க்கையே ஒரு இன்பக் கனவாக சென்று கொண்டிருந்தது. பிறகு விக்ரமன் பிறந்தபோது இன்ப வாழ்க்கையின் சிகரத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதே உத்தியான வனத்தில் அதே பளிங்கு கல்லின் மீது குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கொஞ்சியதெல்லாம் அருள்மொழிக்கு நினைவு வந்தது. ஆஹா, அந்த ஆனந்தமான நாட்கள் அப்படியே நீடித்திருக்கக்கூடாதா? ஆனால் எப்படி இருக்க முடியும்? பார்த்திபனுடைய இருதயத்தில் அடிவாரத்திலே சொல்ல முடியாத வேதனை ஒன்று பதுங்கி கிடந்து அவனுடைய நெஞ்சை அரித்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய ஆனந்த வாழ்க்கையை எப்படி நீடித்திருக்க முடியும்? பார்த்திபனுடைய இந்த அந்தரங்க வேதனையை வெகு காலம் கழித்தே அருள்மொழி அறிந்தாள். அறிந்தது முதல் அந்த வேதனையில் அவளும் பங்கு கொண்டாள். அதற்குத்தானே காரணமோ என்று எண்ணி எண்ணி மனம் நொந்தாள். ஆமாம், அவர்களுடைய கல்யாணத்தின் போதே அந்த காரணமும் ஏற்பட்டு விட்டது. அருள்மொழி சேர வம்சத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசன் மகள். அந்த நாளில் அவளைப் போல சௌந்தரியவதியான ராஜகுமாரி இல்லை என்று தென்னாடெங்கும் பிரசித்தியாகி இருந்தது. அவளை பார்த்திபனுக்கு மனம் செய்விக்க ஏற்பாடுகள் நடந்த பிறகு காஞ்சி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியிடமிருந்து சேர மன்னனுக்கு தூதர்கள் வந்தார்கள். பட்டத்து இளவரசன் நரசிம்மவருக்கு அருள்மொழியை திருமணம் முடிக்க விரும்புவதாக சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியிருந்தார். அருள்மொழியின் உற்றார் உறவினருக்கெல்லாம் இது பெரிதும் சம்மதமாயிருந்தது. ஆனால் அருள்மொழி அதற்கு இணங்கவில்லை. பார்த்திப சோழரையே பதியாக தன் மனத்தில் வரிந்து விட்டதாகவும் வேறொருவரை மணக்க இசையேன் என்றும் கண்டிப்பாய் சொன்னாள். மகேந்திர சக்கரவர்த்தி மிகவும் பெருந்தன்மை உள்ளவராகதால் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. இளவரசர் நரசிம்மவர்மருக்கு பாண்டியன் மகளை மனம் முடித்து வைத்தார். பார்த்திபனுக்கும் அருள்மொழிக்கும் மனம் நடந்த பிறகுதான் பார்த்திபனுக்கு மேற்கூறிய சம்பவம் தெரிய வந்தது. அவர் சில சமயம், நீ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாய் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவன், அதுக்கு மாறாய் இந்த உள்ளங்கை அகல சோழ ராஜ்யத்துக்கு ராணியாக இருக்கிறார் என்று சொல்வதுண்டு. முதலில் இதை ஒரு விளையாட்டு பேச்சாகவே அருள்மொழி எண்ணியிருந்தால் நாளாக ஆக தன் பதியினுடைய மனத்தில் இந்த எண்ணம் மிக்க வேதனையை அளித்து வந்தது என்று தெரிந்து கொண்டாள். அதை போக்குவதற்காக அவள் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் முடியவில்லை. விக்ரமன் பிறந்ததிலிருந்து மகாராஜாவின் அந்தரங்க வேதனை அதிகமாகியே வந்ததாக தெரிந்தது. ஒரு சமயம் அவர், உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டியவன், என்னால் அல்லவா இன்னொருவருக்கு கப்பம் கட்டும் சிற்றரச அவனுக்கு லபிக்கிறது என்பார். இன்னொரு சமயம், அருள்மொழி, உன் பிள்ளைக்கு என்னால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது, ஆனால் வீரத்தந்தையின் புதல்வன் என்ற பட்டத்தை நிச்சயம் அளிப்பேன் என்பார். அவருடைய வாக்கை நிறைவேற்றும் சமயம் இப்போது வந்துவிட்டது. பழைய காலத்து வீர பத்தினிகளைப் போல அவருடன் தானும் உயிர் விடுகிறதாயால் ஆகியிருந்தால் பாதகமில்லை. அந்த பாக்கியத்தையும் தனக்கு அளிக்க மறுக்கிறாரே. தான் வீரத்தாயாக இருந்து விக்ரமனை வீர மகனாக வளர்க்க வேணுமாமே. ஐயோ, அவரை பிரிந்த பிறகு உயிரை தான் தாங்க முடியுமா?
இப்படி எண்ணிய போது அருள்மொழிக்கு நெஞ்சு பிளந்து விடும் போல் இருந்தது. திடீரென்று அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. ஓ என்று கதறிவிட்டாள். அருள்மொழி, உன்னை வீரபத்னி என்றல்லவா நினைத்தேன். இவ்வளவு கோழையா நீ என்று கடினமான குரலில் கூறிய வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் பார்த்திப மகாராஜா அங்கு நின்றார். உடனே அவருடைய அழுகை நின்றது. கண்ணீரும் வறண்டு விட்டது. வா, அரண்மனைக்கு போகலாம். அழுவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் இப்போது நேரமில்லை என்றார் மகாராஜா. இருவரும் கைகோத்து கொண்டு வாய் பேசாமல் அரண்மனைக்குள் போனார்கள். பார்த்திபனும் அருள்மொழியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து பூஜா கிரகத்துக்கு வந்தபோது தீபாராதனை நடக்கும் சமயமாகியிருந்தது. பூஜா கிரகத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இடது பக்கத்தில் பார்வதி தேவியின் அற்புத சிலை ஒன்று இருந்தது. தேவியின் இருபுறத்திலும் விநாயகரும் முருகக் கடவுளும் வீற்றிருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரனான மகாவிஷ்ணு தரிசனம் தந்தார். எல்லா விக்கிரகங்களும் சண்பகம், பன்னீர், பாரிஜாதம் முதலிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தெய்வ சந்நிதியில் இளவரசர் விக்ரமன் கைகூப்பிய வண்ணம் நின்று ஆராதனை பார்த்து கொண்டிருந்தார். அர்ச்சகர் தீபாராதனை செய்து மூவருக்கும் பிரசாதம் கொடுத்து விட்டு வெளியே சென்றார். விக்ரமன் மகாராஜாவை பார்த்து, அப்பா, சித்திர மண்டபத்துக்கு போகலாம் என்றீர்களே என்று கேட்டான். இதோ நான் வருகிறேன் விக்ரமா, நீ முன்னால் போ என்றார் மகாராஜா. விக்ரமன் வெளியே சென்றதும் மகாவிஷ்ணுவின் பாதத்தின் அடியில் வைத்திருந்த நீள வாட்டான மரப்பெட்டியை மகாராஜா சுட்டிக்காட்டி சொன்னார். தேவி, அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று என்னை நீ பல தடவை கேட்டிருக்கிறாய். நானும் காலம் வரும்போது சொல்லுகிறேன் என்று சொல்லி வைத்திருக்கிறேன். சொல்ல வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. சோழ வம்சத்தின் புராதன பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. இதோ திறந்து காட்டுகிறேன் பார். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மகாராஜா அந்த மரப்பெட்டியை திறந்தார். பெட்டிக்குள்ளே பளபளம் என்று ஜொலித்த ஒரு குடைவாளும் ஒரு ஓலைச்சுவடியும் காணப்பட்டன. உடைவாளின் பிடி தங்கத்திலானது. ரத்னங்கள் இழைத்தது. வாளும் எண்ணெய் பூசி கூர்மையாக தீட்டி வைத்திருந்தது. ஆகவே பிடியும் வாளும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு ஒளி வீசின. இதற்கு மாறாக ஓலைச்சுவடியோ மிக பழமையானதாக கருநிறமாயிருந்தது. பார்த்திபன் சொன்னார், தேவி, எந்த உடைவாள் சோழ வம்சத்திலே முற்காலத்திலே பிரசித்தி பெற்றிருந்த சக்கரவர்த்திகளின் காலத்திலிருந்து வந்தது. கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் இந்த உடைவாளை தரித்து உலகத்தை ஆண்டார்கள். ஓலைச்சுவடியில் உள்ளது நமது தமிழகத்தின் தெய்வப்புலவர் அருளிய திருக்குறள். அந்த உடைவாளும் குறள் நூலும் தான் சோழர் குலத்தின் புராதான பொக்கிஷங்கள். இவற்றை நீ வைத்து காப்பாற்றி விக்ரமனுக்கு வயது வரும்போது அவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அருள்மொழி, இந்த புராதான உடைவாளை என் தகப்பனார் அணிந்திருந்தார். ஆனால் நான் அணியவில்லை. கப்பம் கட்டும் சிற்றரசனாய் இருந்து கொண்டு கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் அணிந்த உடைவாளை அணிய நான் விரும்பவில்லை. விக்ரமனிடம் நீ இதை சொல்ல வேண்டும். எப்போதும் அவன் ஒரு சின்னஞ்சிறு பிரதேசத்துக்காவது சுதந்திர மன்னனாகிறானோ அப்போதுதான் இந்த உடைவாளை தரிக்கலாம் என்று கூற வேண்டும். அக்காலத்தில் இந்த உடைவாளை தரித்து இந்த தெய்வ திருக்குறளில் சொல்லியிருக்கும் வண்ணம் ராஜ்யபாரம் செய்யும்படியும் கூற வேண்டும். இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். அருள்மொழி, இதை நிறைவேற்றுவதற்காக தெய்வ சன்னிதானத்தில் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். விக்ரமனை வீரமகனாக நீ வளர்க்க வேண்டும். இதை கேட்ட அருள்மொழி தேவி கண்களில் நீர் துதும்ப விம்புகின்ற குரலில், அப்படியே செய்கிறேன் மகாராஜா என்றாள். பார்த்திபன் அப்போது, இறைவன் அதற்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு அளிக்கட்டும் என்று சொல்லி அருள்மொழியை தழுவிக்கொண்டு அவருடைய கண்களில் பெரிய கண்ணீரை தம்முடைய மேலாடையால் துடைத்தார். அத்தியாயம் 8. சித்திர மண்டபம். உறையூர் தெற்கு ராஜவீதியில் இருந்த சித்திர மண்டபம் அந்த காலத்தில் தென்னாடெங்கும் புகழ் வாய்ந்திருந்தது. காஞ்சியில் உள்ள மகேந்திர சக்கரவர்த்தியின் பெயர் பெற்ற சித்திர மண்டபம் கூட உறையூர் சித்திர மண்டபத்துக்கு நிகராகாது என்று ஜனங்கள் பேசுவது சகஜமாயிருந்தது. பார்த்திப மகாராஜாவும் இளவரசர் விக்ரமனும் வெண்புறவிகளின் மீதேறி இந்த சித்திர மண்டபத்தின் வாசலில் அடைந்த அதே சமயத்தில் அங்கே படகோட்டி பொன்னனும் வந்து சேர்ந்தான். இந்த அகால வேளையில் மகாராஜாவை பார்க்க முடியுமோ என்னவோ என்று கவலையுடன் வந்த பொன்னன் திடீரென்று மகாராஜாவை பார்த்ததும் இன்னது சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான். மகாராஜா என்னும்போதே அவனுக்கு நாக்குழறியது. அந்த குழறிய குரலை கேட்டதும் மகாராஜாவும் இளவரசரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். பொன்னா, நீ எங்கே வந்தாய் என்றார் மகாராஜா. பொன்னனின் மௌனத்தைக் கண்டு ஒருவாறு அவன் வந்த காரணத்தை ஊகித்தவராய் குதிரை மீதிருந்து கீழறங்கினார். இளவரசர் விக்ரமும் லாவகமாக குதிரை மீதிருந்து குதித்தார். பொன்னா, இந்த தீவர்த்தியை வாங்கிக்கொள் என்றார் மகாராஜா. அருகே தீவர்த்தி வைத்துக் கொண்டு நின்ற ஏவலாளனிடமிருந்து பொன்னன் தீவர்த்தியை வாங்கி கொண்டான். அந்த வேளையில் மகாராஜா எதற்காக சித்திர மண்டபத்துக்கு வந்திருக்கிறார், எதற்காக தன்னை தீவர்த்தியுடன் பின்தொடர சொல்கிறார் என்பதொன்றும் அவனுக்கு புரியாவிட்டாலும் மகாராஜா தன்னை திரும்பி போகச் சொல்லாமல் தம்முடன் வரும்படி சொன்னதில் அளவில்லாத குதூகலம் உண்டாயிற்று. மகாராஜாவும் இளவரசரும் முன் செல்ல பொன்னன் தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டு சித்திர மண்டபத்துக்குள் புகுந்தான்.
அந்த சித்திர மண்டபத்துக்குள் முதலாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நமக்குள்ள 2 கண் போதாது, 2000 கண் இருந்தால் கூட இங்கே உள்ள சித்திரங்களை ஒருவாறு பார்த்து திருப்தி அடையலாம் என்று தோன்றும். அந்த விஸ்தாரமான மண்டபத்தின் விசாலமான சுவர்களில் விதவிதமான வர்ணங்களில் பல வகை சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்தன. அந்த மண்டபத்தை தாங்கிய சிற்ப வேலைப்பாடுள்ள தூண்களிலும் சித்திரங்கள் காணப்பட்டன. மேல் விமானத்தின் உட்புறங்களையும் சித்திரங்கள் அலங்கரித்தன. ஒரு சுவரில் தாதீசி முனிவரிடம் இந்திரன் வஜ்ராயுதத்தை பெறுவது, இந்திரன் விருத்திராசுரனை சம்ஹரிப்பது, பிறகு இந்திரலோகம் வருவது, தேவர்களும் தேவமாதர்களும் இந்திரனை எதிர்கொண்டு வரவேற்பது, இந்திரனுடைய சபையில் தேவமாதர்கள் நடனம் புரிவது முதலிய காட்சியை சித்தரித்திருந்தது. இன்னொரு பக்கத்தில் திருப்பார்கடலில் மந்திரகிரியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் நின்று கடையும் பிரம்மாண்டமான காட்சியை சித்தரித்திருந்தது. அடுத்தாற்போல் பரமசிவனுடைய தவத்தை கலைப்பதற்கு காமதேவன் மலர்கடை தொடுப்பது முதல் குமரப்பெருமான் ஜனனம் வரையிலும் உள்ள காட்சிகள் காணப்பட்டன. இந்த உருவங்கள் எல்லாம் கேவலம் உயிரற்ற சித்திரங்களாக தோன்றவில்லை. கால், கை, முகம் இவற்றை சரியான அளவு எடுத்து சாமுத்திரிகா லட்சணத்துக்கு இணங்க எழுதப்பட்டிருக்கவும் இல்லை. ஆனாலும் அந்த உருவங்களின் ஒவ்வொரு அவயத்திலும் காணப்பட்ட நெளிவும் முகத்தில் பொலிந்த பாவமும் தத்ரூபமாய் அந்த தேவர்களின் முன்னால் நாம் நிற்கிறோம் என்னும் மயக்கத்தை உண்டாக்கின. பிரதி மாதம் 3 தினங்கள் இந்த சித்திர மண்டபம் பிரஜைகள் எல்லோரும் பார்ப்பதற்கென்று திறந்து வைக்கப்படுவதுண்டு. அவ்வாறு திறந்திருந்த நாட்களில் பொன்னன் 2-3 தடவை இந்த சித்திரங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கிறார். இப்போதும் அந்த சித்திரங்கள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் கவரத்தான் செய்தன. ஆனாலும் இன்று அவற்றை நின்று பார்க்க முடியாதபடி மகாராஜாவும் இளவரசரும் முன்னால் விரைந்து இருந்தபடியால் பொன்னனும் அவர்களை பின்தொடர்ந்து விரைந்து சென்றார். சித்திர மண்டபத்தின் 2-3 கட்டுக்களையும் தாண்டி சென்று கடைசியாக பூட்டிய கதவுடைய ஒரு வாசற்படி அண்டை மகாராஜா நின்றார். முன்னொரு தடவை பொன்னன் இதே இடத்தில் நின்று இந்த வாசற்படிக்கு உட்புறத்தில் என்ன இருக்குமோ என்று யோசித்திருக்கிறான். இந்த கதவை திறக்கக்கூடாது என்பது மகாராஜாவின் கட்டளை என்று காவலாளர்கள் அப்போது தெரிவித்ததுண்டு. மகாராஜா இப்போது அந்த கதவண்டை வந்து நின்று தன் கையில் இருந்த சாவியினால் பூட்டை திறக்கத் தொடங்கியதும் பொன்னனுடைய ஆவல் அளவு கடந்ததாயிற்று. இதனுடைய ஏதோ பெரிய அதிசயம் இருக்கிறது, அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் என்று எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கதவு திறந்ததும், பொன்னா, நீ முதலில் உள்ளே போ, தீவர்த்தியை நன்றாய் தூக்கிப்பிடி, சுவருக்கு ரொம்ப சமீபமாய் கொண்டு போகாதே, தீவர்த்தி புகையினால் சித்திரங்கள் கெட்டு போகும் என்றார் மகாராஜா. பொன்னன் உள்ளே போய் தீவர்த்தியை தூக்கி பிடித்தான். அங்கிருந்த சுவர்களிலும் சித்திரங்கள் தான் தீட்டியிருந்தன. ஆனால் அவை என்ன சித்திரங்கள், எதை குறிப்பிடுகின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை. பொன்னனுக்கு பின்னால் விக்ரமனுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு பார்த்திப மகாராஜா அந்த இருள் சூழ்ந்த மண்டபத்துக்குள்ளே புகுந்தார். குழந்தாய், பூட்டி வைத்திருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பல தடவை என்னை கேட்டிருக்கிறாய். உனக்கு இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு இந்த சித்திரங்களை காட்ட வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் இப்போதே காட்ட வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது விக்ரமா. இந்த மண்டபத்தை நான் வேண்டுமென்றே இருளடைந்ததாய் வைத்திருந்தேன். இதற்குள்ளே என்னை தவிர வேறு யாரும் வந்ததில்லை. யாரும் இந்த சுவரில் உள்ள சித்திரங்களை பார்த்ததும் இல்லை. பொன்னா, தீவர்த்தியை தூக்கிப்பிடி என்றார் மகாராஜா. அவருடைய பேச்சில் கவனமாயிருந்த பொன்னன் சட்டென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்தான். அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் குழந்தாய், அது என்ன தெரிகிறது என்று மகாராஜா கேட்டார். யுத்தத்துக்கு படை கிளம்புகிறது. ஆஹா, எவ்வளோ பெரிய சைன்யம், எவ்வளோ யானைகள், எவ்வளோ தேர்கள், குதிரைகள், எவ்வளோ காலாட்படைகள் என்று விக்ரமன் வியப்புடன் கூறினான். பிறகு சட்டென்று திரும்பி தந்தையின் முகத்தை பார்த்து, அப்பா என்று தயங்கினான். என்ன விக்ரமா, கேள் என்றார் மகாராஜா. ஒன்றுமில்லை அப்பா, இந்த சித்திரங்கள் யார் எழுதியவை என்று யோசித்தேன் என்றான் விக்ரமன். நீ நினைத்தது சரிதான் குழந்தாய். என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள் தாம் இவை. இந்த 12 வருஷ காலமாக இரவிலும் பகலும் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நான் கண்டு வந்த கனவுகளை தான் இங்கே எழுதியிருக்கிறேன் குழந்தாய். நன்றாய்ப்பார். யாருடைய சைன்யங்கள் இவை தெரிகிறதா? தெரிகிறது. முன்னால் புலிக்கொடி போகிறதல்லவா? சோழராஜ்யத்தின் படைகள் தான் இவை. ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்ரமன். என கேட்க வேண்டுமோ கேள் விக்ரமா. அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த பட்டத்து யானையின் மேல் யானைப்பாகன் மட்டும்தானே இருக்கிறான். அம்பாரியில் யாரும் இல்லையாப்பா? நல்ல கேள்வி கேட்டாய். வேண்டுமென்றேதான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கிறேன். இந்த சோழ வம்சத்திலே எந்த தீரன் இம்மாதிரி பெரிய சைன்யத்தை திரட்டிக்கொண்டு திக்விஜயம் செய்வதற்காக கிளம்பி போகிறானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுத வேண்டும். குழந்தாய், தற்சமயம் இந்த சோழராஜ்யம் ஒரு கை அகலமுள்ள சிற்றரசாக இருக்கிறது. வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருக்கி சிறைபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு
எப்போதும் இப்படி இருந்ததில்லை. ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக்க புகழ் வாய்ந்திருந்தது. விக்ரமா, உன்னுடைய மூதாதைகளிலே கரிகால் வள்ளுவன், நெடுமுடி கிள்ளி முதலிய மாவீரர்கள் இருந்திருக்கிறார்கள். சோழர் என்ற பெயரை கேட்டதும் மாற்றரசர்கள் நடுங்கும்படியாக அவர்கள் வீரச் செயல்கள் புரிந்திருக்கிறார்கள். அப்போது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததில்லை. சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவியிருந்தது. அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்தி கொண்டிருந்தார்கள். கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் சோழ சக்கரவர்த்திகளுக்காக காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வைத்தார்கள். இப்போது கடல் மல்லை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருப்பது போல அந்நாளில் காவிரிப்பட்டினம் பெரிய துறைமுகமாயிருந்தது. காவிரிப்பட்டினத்திலிருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தூர தேசத்துக்கெல்லாம் சென்று பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் பொக்கிஷத்தை நிரப்பி வந்தன. குழந்தாய், மறுபடியும் இந்த சோழ நாடு அம்மாதிரி மகோன்னத நிலையை அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை. நான் இரவிலும் பகலிலும் காணும் கனவு அதோ அந்த சித்திரத்தை பார். இவ்விதம் மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல பேசிக்கொண்டு மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கொண்டே போனார். அடுத்த சித்திரத்தில் சோழ சைன்யம் ஒரு பெரிய நதியை கடக்கும் காட்சி காணப்பட்டது. பிறகு அப்படைகள் பெரியதோர் மலையில் ஏறி சென்றன. அப்பால் ஒரு பெரிய யுத்த காட்சி காணப்பட்டது. அதில் சோழர் சைன்யம் வெற்றியடைந்த பிறகு மாற்றரசர்கள் காணிக்கைகளுடன் வந்து சரணாகதி செய்கிறார்கள். இம்மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை வென்றும் கடைசியில் சோழ சைன்யம் இமயமலையை அடைகிறது. பர்வத ராஜாவான இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிக்குடி நாட்டப்படுகிறது. இதற்கு பிறகு சோழ நாட்டின் தலைநகருக்கு சைன்யம் திரும்பி வருவதும் நகர மாந்தர் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு அழைப்பதுமான கோலாகல காட்சிகள். இன்னொரு பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகங்களிலிருந்து கிளம்பும் காட்சியை அற்புதமாக சித்தரித்திருக்கிறது. அந்த கப்பல்கள் தூர தூர தேசங்களுக்கு போய் சேருகின்றன. அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள். கடல் சூழ்ந்த அந்நாடுகளில் சோழர்களின் புலிக்கொடி கம்பீரமாய் பறக்கிறது. புலிக்கொடி பறக்கும் தேசங்களிலெல்லாம் பெரிய பெரிய கோயில்களும் கோபுரங்களும் வானை எழாவி எழுகின்றன. இத்தகைய அற்புதமான சித்திரங்களை அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன. தொடரும்.